இந்த இருண்ட திராவிட ஆட்சி அல்ல, திராவக ஆட்சி. இந்த திராவக ஆட்சியினை தோலுரித்து காட்டுகின்ற வகையிலே பத்திரிகையாளர்கள் தங்கள் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்ய ஏதுவாக அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவருடைய அந்த வாழ்க்கை முறை அப்படி என்று பார்க்கும்போது அவர்கள் சமூக அளவில் உயர்ந்திருக்கின்றார்களா, கல்வி அளவில் உயர்ந்திருக்கிறாரா, பொருளாதார அளவில் உயர்ந்திருக்கிறாரா என்று சொன்னால் இந்த மூன்று நிலைகளிலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களை காட்டிலும் ஒரு பின்தங்கிய நிலையிலே தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உள்துறை அமித்ஷா அவர்களும் அதே போன்ற அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் வருகின்ற அந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் நிறைவேற்றும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் மோடி அரசாங்கம் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பது தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது. ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை. மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், எழுதப்படாத ஒப்பந்தம் 2026க்கு பின்பு உங்களுடைய பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அவருடைய, நான் குரங்குன்னு சொல்ல மாட்டேன், நான் குரங்கு என்ன பண்ணோம், குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும். நான் அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக போக மாட்டேன். அவருடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளோதான். ரைடு இல்லை, இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது, கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது, இடி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் மத்தியில் தான் அவங்க வீட்டில் தான் இடியும் போகும், இன்கம் டேக்ஸும் போகும். அப்படி இன்றைக்கு இந்த பாசிஸ்ட் அரசாங்கத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இன்றைக்கு துணை போகின்ற வகையில் இருந்து கொண்டு நான் கேட்குறேன், இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை கேட்குறேன், இவ்வளோ எம்பிகள் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பி வச்சாங்க, ஏன் தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்ற அந்த குரல் பாராளுமன்றத்தில் ஏன் எழுப்பல? அது எழுப்ப மாட்டாங்க. சரி, தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதி முக்காவாசி எல்லாம் கோவிந்தா தான், அம்போ பட்ட நாமம். ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு செய்கிறேன் என்று சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கு தான் இன்னைக்கு தேனும் பாலும் ஆறா ஓடுது. இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் மட்டும் 32,000 கோடியிலிருந்து 52,000 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இன்னைக்கு. இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனையா இருக்கு.